திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்கிறார். அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. திராவிடம் என்பது தமிழுக்கு விரோதமானது. தாவேகா தலைவர் விஜய் பின்னணியில் கிறிஸ்தவ அமைப்புகள் இருப்பதாகவும், மறைமுக கொள்கையை வைத்துக் கொண்டு மதவாத அரசியல் செய்வதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். ஆனா இவங்களும் திமுகவினுடைய ஒரு கைப்பாவையாக இன்றைக்கு இன்னொரு கழகம் திமுக, அதிமுக, அதே மாதிரி இப்ப தாவேகா, அவர்களும் அதே திராவிட அரசியலைத்தான் அவர்கள் நடத்துகிறார்கள். தாவேகா நடத்துவது தமிழ்நாடு தமிழ் தேசிய அரசியல் அல்ல. அவங்க நடத்துறது முழுக்க முழுக்க அவங்க தான். நல்லா ஒரு சீமான் ரொம்ப அற்புதமா அதுக்கு பதில் கொடுத்தாரு. திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்கிறார். அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. திராவிடம் என்பது தமிழுக்கு விரோதமானது, தமிழை அழிப்பது, தமிழுக்கு எதிரானது திராவிடம். எனவே அந்த திராவிட அரசியலைத்தான் இன்றைக்கு விஜய் முன்னெடுக்கிறார். அது கூட கொஞ்சம் கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய தூண்டுதல் இருக்கு. விஜய்க்கு பின்னாடி அவருடைய உறவினர்கள் நிறைய பேரு கிறிஸ்தவ மத அமைப்புகள்ல பொறுப்புல இருக்காங்க. மத பிரச்சார அமைப்புகள்ல, மத அமைப்புகள் இருக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. மத பிரச்சார அமைப்புகள் இருக்கிறாங்க. எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் ஆட்சி கொண்டு வரணும். அதுலதான் இப்ப போட்டி. உதயநிதி தன்னை கிறிஸ்தவர் என்று அறிவித்துக் கொள்கிறார். கிருத்திகா என்கிற கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் சங்கிகள் வயிறு எரியட்டும், நான் கிறிஸ்தவராக மாறிவிட்டேன்னு சொன்னார். சோ உதயநிதிங்கிற அந்த கிறிஸ்தவரா, ஜோசப் விஜய்ங்கிற இந்த கிறிஸ்தவரா, எப்படியாவது ஒரு கிறிஸ்தவர் இங்கே ஆட்சியிலே அமர வேண்டும். அதுல உதயநிதிக்கும் விஜய்க்கும், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்தல் இருக்கிறது. ஆகவேதான் திமுக பேசுறதுதான் விஜய் பேசுறாரு, விஜய் பேசுறதுதான் திமுக. எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் இவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் முதலமைச்சராகலாம், தப்பு இல்லை. ஆனா ஹிடன் அஜெண்டாவை வைத்துக் கொண்டு, தங்களை இந்துக்கள் போல வேஷம் போட்டு காட்டிக்கொண்டு இந்த கிரிப்டோ கிறிஸ்தவத்தன வேலையை செய்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் செய்வதை இப்ப திமுகக்குள்ள கிறிஸ்தவ மிஷினரிகள் ஊடுருவிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.